வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. குடும்பம் அப்படிங்கிறதுல சண்டை சச்சரவு வருது எல்லாமே இயல்பான விஷயம் தான். காலங்காலமா அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நாட்கள் செல்ல செல்ல இந்த மாடர்ன் சொசைட்டில வரக்கூடிய பிரச்சனைகள் வெடிச்சு அதன் மூலியமா நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பதபதைக்கும் விதமா இருக்கு. இன்னைக்கு அப்படி பொறுக்கவே முடியாம நடந்த 2 செய்திகளை குறித்து தான் பாரி அவர்கிட்ட கேள்விலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். வணக்கம் பாரி. வணக்கம். இவங்க பேர் அபிராமி. 2018 நினைக்கிறேன் அந்த பிரியாணி கடையில அது மூலியமா அவர் கள்ளக்காதல் ஏற்பட்டு அதுல 2 குழந்தைங்களையும் கொண்டுட்டாங்க. அதுக்கு இடையூறா இருக்கு, அந்த கல்யாணத்தை விட்டு போக முடியல அப்படின்னு. இன்னொரு கேஸ்ல பாத்தீங்கன்னா சதீஷ் அப்படிங்கிறவரு, ரெபேக்கா அப்படிங்கிற தம்பதி, அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப நாள் சண்டை இருந்திருக்கு, பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அம்மா கூட அந்த குழந்தை இருந்திருக்கு, அந்த பெண் குழந்தை. அந்த இவங்க 2 பேருக்குள்ள நடந்த சண்டையில ஈகோயிஸ்டிக்கா இருந்தாலும் என்ன பண்ணிருக்கான், உன்னையும் குழந்தைய கொண்டிருக்குன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். இந்த ரெபேக்கான்றவங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஓட்டேரியில சரியான பாதுகாப்பு கொடுக்காம இந்த தந்தையே மகளை கழுத்து அறுத்து கொலை பண்ணிட்டாரு. ஸோ இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்ன இது இந்த மாதிரி நிகழ்வுகளை கேட்கும் பொழுது நமக்கு இந்த மனிதத்தின் மீது இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கையும் செத்து போயிடும். அது மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பெற்ற தாயே குழந்தைய கொல்லுதல், தகப்பனே பெண் குழந்தைய கொல்றது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு நம்பவே முடியல. அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, முதல்ல அந்த ஈவேராவின் வழிகாட்டலை உண்மையாக பின்பற்றிய அந்த கள்ளக்காதல்ங்கிற அந்த ஒரு வாழ்வியல் முறையை அதற்காக எதையும் செய்யணும். அது என்னன்னா, கருப்பையை கழட்டி போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அலைஞ்சுது. இன்னைக்கு அந்த கருப்பையிலிருந்து வெளியில வந்த குழந்தைகளும் கூட கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் பெண்களுக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் இந்த பெண். இப்ப அவங்க பேர்லாம் சொல்றதுக்கு கூட நமக்கு நாக்கு கூசுது. என்னன்னா, அதுதான் அவங்க என்னன்னா, ஒரு தகாத உறவு அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அவர் இந்த மீனாட்சி சுந்தரம்னு ஒரு ஆளோட, அவர் பிரியாணி கடைக்காரன், அந்த ஆள் பிரியாணி கொடுக்கறதுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பான் போல. அப்ப அந்த பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது, நீங்க இந்த பொண்ணுடைய கேரக்டருமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தன்னை எல்லாரும் பார்க்கணும், தன்னை ஒரு பொருட்டா எல்லாரும் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியா இந்த டிக்டாக் இந்த இதுல எல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ரொமான்டிக் சாங்ஸு, அந்த மாதிரியான வீடியோஸ் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மென்டாலிட்டி கொண்ட ஒரு பெண் அப்படிங்கிறது அது அந்த பெண்ணுடைய நடவடிக்கைகளை பார்த்தாலே தெரியும். இப்ப தண்டனை அறிவிக்க போறாங்க, அதுக்கு எல்லாமே நெயில் பாலிஷை போட்டுட்டு வந்திருக்குது. அது ஒரு பெரிய சர்ச்சையாயிருக்கு. ஸோ ஜட்ஜும் கூட என்ன சொல்லியிருக்காரு, நீங்க சால் போட்டு அவங்க மூஞ்சிலாம் மறைச்சிட்டு வந்திருக்காங்க. சால்லாம் இனிமே அடுத்த இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு கொண்டு வரும்போது சால்லாம் போட்டு மூஞ்சி மறைக்கிறதுலாம் கூடாது, அப்படியே கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அந்த சாலை வச்சு நெருக்கி அவங்க தூக்கு கீக்கு எங்கேயா போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? பாத்ரூம் கீத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தூக்கு கீக்கு போட்டுட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால இந்த ஷால்லாம் இனிமேல் அலோவ் பண்ணக்கூடாது, மூஞ்சி மறைச்சிட்டு வரதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜட்ஜு கூட காவல்துறை எச்சரிச்சிருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க இந்த மேக்கப் சென்ஸ் எல்லாம் இன்னும் போகல. குழந்தையெல்லாம் கொண்டுபிட்டு என்னமோ அனமே ஏதோ ஒரு மன உளைச்சல நீங்க செஞ்சிட்டீங்க, அதனால உங்களை இந்த நீதிமன்றம் மன்னிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு வந்துச்சான்னு தெரியல. கதறி அழுதுட்டு போயிருக்கு. என்னமோ செஞ்ச தப்பு சாதாரண தப்பு மாதிரி உன தூக்கு மேடையில ஏத்தாம விட்டதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தூக்கு தண்டனை ஒரு கொலை தீர்வாகாதுங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தினால தூக்கு தண்டனை என்பதை இப்ப கொடுக்கறது இல்லை நீதிமன்றங்கள். ரொம்ப முக்கியமான கேசஸ்க்கு மட்டும்தான் தூக்கு தண்டனை எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி கேசஸ் எதுக்குமே கொலை கேஸ் பல பேரை கொலை பண்ணவனுக்கு கூட தூக்கு தண்டனைங்கிறது கொடுக்கறது இல்லை. அப்ப அதனால தப்பி இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி குற்றத்துக்குலாம் தூக்கு தண்டனை தான் ஒரு சரியான தீர்வு. எனக்கு என்ன அப்படி தோணல பாரு, டக்குன்னு உயிர் போயிடுறதோட ஜெயிலே இருந்து இதை பத்தி யோசிக்கிறதா பெரிய தண்டனை இல்ல. நான் என்ன சொல்றேன், இந்த பெண் யோசிக்கிற மாதிரியான குணம் கொண்டவராகவே இல்லையே. இப்ப நீங்க தான் செய்த குற்றத்தை குற்றம்னு இந்த பெண் கருதுதா? இல்லையே. நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு வந்திருக்குங்க. நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு வந்திருக்கு. எங்க இருந்து அந்த நெயில் பாலிஷ் கிடைச்சது என்ன, அதெல்லாம் நமக்கு புரியல. ஜெயில நெயில் பாலிஷ் எல்லாம் அலோடு இல்லை. ஸோ ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங் நமக்கு ஒன்றும் புரியல அது. ஸோ இதெல்லாம் என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் நீதிமன்றம் தான் கவனிக்கணும். ஏன்னா நம்ம கருத்து சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா நெயில் பாலிஷ் ஒரு பாய்சன் குடிச்சிட்டா பாய்சன் அது காவல்துறைக்குள்ள வரக்கு வாய்ப்பே இல்லை. ஜெயிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. லிக்விட் ஐட்டம்ஸ் எதுவுமே ஜெயிலுக்குள்ள அலோடு இல்லை. ஓடமாஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் ஓடமாஸ் யார் வாங்குறா என்னன்னு பார்த்துட்டு அந்த ஒரு சின்ன ஓடமாஸ் இருக்கும் பார்த்திருக்கீங்களா, சின்ன டியூப், அந்த டியூப் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. பெரிய ஓடமாஸ் டியூப் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. விஷத்தை அதிகமா அது யாராவது எடுத்து சாப்பிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதை கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுல நெயில் பாலிஷ் உங்களுக்கே தெரியும், அதுல நிறைய டாக்ஸிக் இருக்கு. எடுத்து குடிச்சா உயிர் போறக்கும் கூட வாய்ப்பு இருக்கு நெயில் பாலிஷ், ஒரு சில நெயில் பாலிஷ்ல. ஸோ அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க? அது எப்படி அவங்க ஜெயிலில் இருக்கிறவங்க, கஸ்டடியில் இருக்கவங்க எப்படி அந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் போட்டு வராங்க? ஒன்றுமே புரியல நமக்கு.
ஸோ அதெல்லாம் வந்து நீதிமன்றம் கவனத்துல வைக்கணும். சரி, இப்போ இங்க என்னன்னா, இந்த பெண் வந்து இந்த மாதிரி தகாத உறவுல இருந்திருக்கிறாங்க போல. இது போக்குல அவங்க என்ன பண்றாங்க, இந்த வாழ்க்கையை விட்டு, தன்னோட குடும்ப வாழ்க்கையை விட்டு, அவர் கணவர் இருக்கிறாரு, அவர் சம்பாரிச்சுட்டு இருக்காப்புல, அந்த வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியில போகணும். நான் என்ன சொல்றேன், போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ விட்டுட்டு போயிருந்தா கூட அந்த 2 குழந்தைகளையும் அந்த தகப்பன் வந்து பாதுகாத்து வளர்த்துருப்பாரு. ஆனா இந்த பொம்பளை என்ன இளவு நினைச்சது என்னன்னு தெரியல, அந்த 3 பேரையும் கொலை செஞ்சுட்டு போகணும்னு நினைச்சிருக்கு. அது புருஷனையும் அதனால என்ன பண்ணிருக்கு, 3 பேருக்குமே மயக்க மருந்து கொடுத்துருக்கு, 3 பேருக்கு ஒரே டோஸ் கொடுத்துருச்சு. ஆனா அவர் பெரிய ஒரு அடல்ட்டுங்கிறனால அவருக்கு வந்து தூக்கம் மட்டும் தூங்கிட்டு அடுத்த நாள் எந்திரிச்சிட்டாப்ல. எந்திரிச்சு அவர் ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு. குழந்தைங்க தான் செத்துருச்சுங்க. குழந்தைங்க தூங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனா இல்ல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் எழுப்பி இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு இந்த பொம்பளை. காலையில அவர் வந்து முத்தம் மட்டும் கொடுத்துட்டு ஏதோ போயிட்டாரு போல. ஆனா குழந்தை வந்து அப்பவே ஒரு மாதிரி அப்நார்மல், மேபி இப்போ உயிர் இருந்திருக்கலாம் தெரியல நமக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து இறந்துடுறாங்க, குழந்தைங்க 2 பேர் இறந்துடுறாங்க. இந்த பொம்பளை வந்து தப்பிச்சு போயிடுது. இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த நடுவில் இந்த ஆடியோலாம் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் உங்களுடைய நண்பர் கிஷோர் அவரும் கூட சோர்ஸ் கூடவே உட்கார்ந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருந்திருக்காரு. அதுல இதை பத்தி நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த பையன் வந்து அவங்க கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவான், இந்த வந்து கள்ளக்காதல் அது வந்து இருந்திருக்கு, ஆனா இந்த கொலை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவனோட பிளானோ, இதை விட்டுட்டு இப்படிதான் நீ வெளில வந்துடணும்ன்ற அவன் பிளான்ல இல்ல போல இருக்கு. இந்த பொம்பளையை தன்னிச்சையா செஞ்சுட்டு இவன் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. இப்ப இன்ஃபேக்ட் அவன் பிளான்ல இவளை கூட்டிட்டு போகணுங்கிறதே இருந்திருக்காது. அவன் பிளானே பண்ணிருக்க மாட்டான். எத்தனை பேருக்கு பிரியாணி கொடுத்துருக்கான் தெரியாது. அவன் எத்தனை பேருக்கு பிரியாணி கொடுத்தானோ என்ன பண்ணானோ தெரியல. அவன் எதுக்கு, அவன் வந்து கல்யாணமானவ, 2 குழந்தைய பெத்தவ, இவ கூட உறவுல இருந்தோம்னா எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் இருக்காதுங்கிறனாலதான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இவன் போற போக்குல இந்த பொண்ணையும் உண்மையா லவ், இது என்ன லவ்வா, இது பைத்தியக்காரி. ஸோ இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கு, அவங்கள கொலை பண்ணிட்டு போயிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் காவல்துறை தான் பேச சொல்லியிருக்கு போல. அவனை நீ வந்து பேசி அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியல, அதை கூப்பிடு, கால் பண்ணி கூப்பிடு அப்படின்னு சொல்லி இவன் வந்து கால் பண்ணி கூப்பிடுற மாதிரி. ஆனா அதை எடுத்து, அந்த எவிடன்ஸ் எடுத்து இவனையும் வந்து விக்டிம் ஆக்கி விட்டுருக்காங்க. ஸோ காவல்துறை சொல்ற எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஒரு கேஸ் ஒரு உதாரணம். அண்ட் நீ வந்து சின்ன தப்பு பண்ணாலும் பெரிய தப்புல மாட்டிப்பன்றதுக்கும் இது ஒரு பெரிய உதாரணம். காவல்துறை நண்பன் கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்கு இதுல. ஏன்னா அவன் பண்ணது தப்பு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவனுக்கு செஞ்ச தவறுக்கான தண்டனை வந்து அவனுக்கு கொடுக்கணும். ஆனா இப்ப அவனுக்கு கிடைச்சிருக்க தண்டனை வந்து ஒரு கன்ஸ்பயர் டு மர்டர்ல கிடைச்சிருக்கு அவனுக்கு. இப்ப அது வந்து ஒரு சரியான தண்டனையா, அவன் அந்த தவறை அவர் செஞ்சானா, அது வந்து விவாதத்துக்குரியது. அதுதான் அது விவாதத்துக்குரியது. ஏன்னா அவன் உண்மையதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது குற்றவாளியோட ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம முடிவு பண்ண முடியாதுன்னு வைங்களேன். ஜெயில அவர் போயிருக்காரு, ஒரே பக்கத்துல இருந்தனால பார்த்து தெரிஞ்சு. இதுல இன்னொன்று கொடுமை என்னன்னா பாரி, அந்த மீனாட்சி சுந்தரம் அந்த மாட்டினால அவனுக்கு தம்பிக்கும் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நாள் லவ் இருந்திருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கூட நிச்சயமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆமா, அந்த பையன் இறந்துட்டான். அந்த பையன் தூக்கு போடு லைக் சூசைட். பல ஆண்கள் வந்து இந்த ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்படிதான் நீங்க பாக்கணும். கல்யாணம் பண்ண புருஷன் போயிடுச்சு, பெத்த மகன் போயாச்சு, அதுக்கு அடுத்து சொந்த தம்பி அது யோசிச்சு பாருங்க. அவனுக்கு நிச்சயமாயிருக்கு, ஒரு பொண்ணை வந்து பாத்துருக்காங்க. அந்த கல்யாண பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற டைம்ல தான் இவ வந்து இப்படி பண்ணிருக்கா. பண்ண உடனே இந்த குடும்பத்துல போய் எப்படி நம்ம ஒரு பண்றது, இவ்வளவு கேவலம் கட்டவளை பெத்து வளர்த்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அந்த மேரேஜ் வந்து கட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த உங்களுக்கு சொசைட்டி வந்து எவ்வளவு ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கும் அந்த ஃபேமிலிக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த பெம்பளை செஞ்ச தப்புனால அவன் வந்து அதுல ப்ரெஷரைஸ் ஆகி அவன் முடிவு பண்ணிட்டான், அவனுக்கு நம்ம லைஃப் நமக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான், யாரும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நம்ம யாருக்கிட்டையும் போய் இவதான் நம்மளோட அக்கான்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படி சொல்ற, அவனே ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க கூட இதுதான் என் அக்கான்னு சொன்ன தெரிய வந்துச்சுன்னா அந்த பொண்ணு என்ன நினைக்கும். ஸோ அவன் இனிமே நம்ம லைஃப் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். ஸோ ஒரு தப்பான ஒரு பெண்ணால, ஒரு தப்பான உளவியல் கொண்ட ஒரு பெண்ணால சுத்தி இருக்கக்கூடிய எத்தனை பேர் பாதிப்புக்குள்ளாராங்கிறத நம்ம இதுல பார்க்கணும். அதுல இப்ப பாவம் எந்த ஒரு தவறும் செய்யாத, எந்த ஒரு அந்த பிரச்சனையே என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது அந்த குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைங்களும் அதுகளோட வாழ்க்கையை இழந்திருக்கிறதுங்கிறது தான், அதுவும் பெற்ற தாயாலேயே. அதுனா இதுதான் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் வைங்களேன். இதுல அந்த கணவர் இருக்காருல்ல, அவரோட லைஃபும் கடைசி வரைக்கும் அப்படி இருக்கும் வச்சுப்பாங்களேன். 2 குழந்தைங்களும் வந்து செத்து போச்சு. அதுதான் சொல்ல முடியாத துயரம். அது அத்தனையும் செஞ்சிருக்கு. இதுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து பாதுகாத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல எனக்கு. சரி விடுங்க. ஏன்னா ஆயுள் தண்டனைங்கிறதும் இங்க உங்களுக்கே தெரியும் ஒரு அப்படியெல்லாம் கண்டினியூ ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு நடுவில் ஏதாவது ஒரு இதுல ஏதாவது ஒன்று ஒரு 16 வருஷம் 15 வருஷத்துல வந்துட்டு வெளியில வரலாம். அது அப்படிதான் இருக்கும்.
ஸோ இந்த நெயில் பாலிஷ் கிடைக்கிற பெண்ணுக்கு வேற வழிகளும் இருக்கு. ஸோ அது நமக்கு என்னன்னு புரியும். ஸோ இந்த மாதிரி தான் சிக்கல் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது தண்டனையாக இருக்கணுங்கிறதா நம்மளோட எதிர்பார்ப்பு. இருந்தாலும் அந்த பெண் வந்து இப்போ வரைக்கும் தான் செஞ்சது தப்புங்கிறது அது உணர்வே இல்லைங்கிறது அப்பட்டமா அதோட பிஹேவியர்லேயே தெரியுது. அதை நெயில் பாலிஷ் மட்டும் வச்சு எப்படி பாரு அந்த மாதிரி நெயில் பாலிஷ் மட்டும் இல்லைங்க, அழுகுறாளே. அழுகுறாங்கன்னா என்ன நீ பண்ணதுக்கு அப்புறம் என்ன கொடுப்பாங்க? அவார்டு கொடுப்பாங்களா? உனக்கு தெரியாதா? பெத்த புள்ளைய கொண்டிருக்கோம். உன்னை வந்து இதே ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? போலீஸ் கஸ்டோடியல் டெத் ஆயிருக்கும். நீ பொம்பளையா இருந்தாலும் தப்பிச்சிட்ட. ஆம்பளையா இருந்தா கஸ்டோடியல் டெத்து தான் செஞ்சு விட்டுருப்பாங்க. அதுதான் இல்லைங்க, ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்கா, ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து கலந்துக்கிறதுக்காக ராணுவ மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்லைஸோ மாசாவோ ஏதோ கொடுத்து அந்த அம்மாவும் வராங்க கோர்ட்டுக்கு. கோர்ட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மூச்செல்லாம் அப்படியே இழுக்குதான், ஒரே வந்து மூச்சோட. ஜட்ஜ் எல்லாம் வந்து அப்படியே நீங்க ஆக்ட் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் உன்னை விட 10 சிவாஜி கணேசன் 10 நடிகர்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான் ஜட்ஜஸ். ஸோ நீ நடிக்கிறதுலாம் எடுபடாது. அவங்களுக்கு தெரியும் இது நடிப்பு, இது நீ இந்த முதல கண்ணீர் வடிக்குதுன்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் எடுபடாது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் யாரும் பண்ணிட்டு இருக்காதீங்க. போங்க, நீங்கள் வந்து ஓப்பனாக நான் பைத்தியக்காரி, நான் வந்து வெறியில பண்ணிட்டேன், எனக்கு காம வெறி அவ்வளோ முக்கியம் அப்படி இப்படின்னு உண்மையை சொல்லிட்டு இருந்தேன்னா கூட சரி, உண்மையை சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது தண்டனை குறைச்சி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்டிங், இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இது பண்ண தேவையில்லை. இதில் விடுங்க, பெண்கள் ஏன் இப்படி மாறினாங்கன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இதுல என்னன்னா, இந்த விஷயத்துல நீங்க அவ குழந்தைகளை விட்டுட்டு போயிருக்கலாம். அவளுக்கு என்ன சைக்காலஜி வந்து அதை செய்ய வைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பேசணும். குழந்தைய கொல்ற சைக்காலஜி எங்கிருந்து வருது, அதுக்கான காரணம் காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அது கொஞ்சம் கடைசியா பேசுவோம். அதுக்கு நடுவில் இந்த இன்னொரு விஷயத்தையும் பேசுவோம். இது இந்த இடத்துல ஆண் இவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் என்னது, சதீஷ் அண்ட் ரெபேக்கா தம்பதியினர். அவங்க 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அவங்களுக்கு வந்து 6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. ரொம்ப அழகான குழந்தை. போட்டோல இன்ஃபேக்ட் வந்து அவங்க அப்பா மூஞ்சிலே இருக்கு. ஏன்னா அந்த பெண் குழந்தைய பார்த்தாவே தெரியுது அது அவன் குழந்தைன்னு. ஏன்னா அந்த ஃபேஸ் கட்டு, அந்த ஃபேஸ் இது முகச்சாடை அப்படியே இருக்கு, அப்பனோட ஃபேஸ் சாடை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆனா அந்த பைத்தியக்காரனுக்கு அது தெரியல. கொலை பண்ணும்போது இல்லைங்க, அவன் வந்து அவங்க ஒய்ஃபோட சண்டை போடும் போது இது எனக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான். சோ அது சொல்றாங்க. சோ வந்து ஏன்டா மயிறு, உன் முகம்தான் அந்த குழந்தையோட முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்கே, அதுல இதுக்கு மேல உனக்கு என்னடா இது வேணும்? ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேடிஸ்ட் மென்டாலிட்டி கொண்டவனுங்க. அந்த அந்த ஒரு பொண்ணை ஹர்ட் பண்ணணும், அதுக்கு என்ன சொல்லி ஹர்ட் பண்ணலாங்கிற மைண்ட் செட். உனக்கு அவ்வளோ டவுட் இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய விஷயமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இப்போ சப்போஸ் உன் குழந்தை இல்லைன்னா அதையே கோர்ட்ல வச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இரு. என்ன பிரச்சனை உனக்கு? இன்னும் நான் சொல்றேன், பெண்களுக்கும் சொல்றேன், ஆண்களுக்கும் சொல்றேன். இந்த மாதிரி ஆண்கள் யாராவது பெண்கள் வந்து இது ஏன் குழந்தை கிடையாது, இது யாருக்கோ போய் பெற்றுக்கிட்டா அப்படின்னா சிம்பிள், அந்த மென்டல் ப்ரெஷருக்குள்ள நீங்க போகாதீங்க. சிம்பிளா என்ன சொல்லுங்க, இந்த வா டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம், உன் டிஎன்ஏ கொடு, குழந்தைய டிஎன்ஏ எடு, இதுக்கு தான் பிறந்திருக்கா இல்லையான்னு, டிஎன்ஏல உனக்கு தான் பிறந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோ, தெரிஞ்சிடும். போயிட்டு சொல்லு, டிஎன்ஏ டெஸ்ட்ல ரிசல்ட் வரும். ரிசல்ட் இதுக்கு மேல நீ நம்பலைன்னா நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு போடாம இருன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஏன்னா இது வந்து பெண்களை வந்து வேணும்னே வந்து அவமானப்படுத்தி ஒரு மாதிரி கேவலப்படுத்தி அவங்க மேல ப்ரெஷர் வைக்கிறதுக்கு ஆண்களுடைய ஒரு சாடிஸ்டான ஒரு ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு விஷயம் வைங்களேன். இது ஒரு காலத்துல இது இருந்ததுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு வந்து யாருக்கு குழந்தை பிறந்துச்சுங்கிறது உண்மையாகவே கண்டுபிடிப்பது முடியாத ஒரு காரியமா இருந்துச்சு. அப்ப வந்து ஒரு பெண்ணோட நடத்தையை வந்து குத்தம் சொல்றதுக்காக இதை வந்து ஒரு அசிங்கமா சொல்றதுக்கு இது ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அறிவியல் ரீதியா யாருக்கு அந்த குழந்தை பிறந்திருக்குங்கிறத வெளிப்படையா சொல்ல முடியும். இந்த மாதிரி டிஸ்பியூட் வருது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்னு பெண்களே இழுத்துட்டு போயிருங்க. அப்படிலாம் ஒரு வார்த்தை ஒருத்தன் விடுறான் அப்படின்னா, வா கிளம்பு, வா டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கொடு, வா போய் பாரு, டெஸ்ட் பண்ண, நீயே சொல்லு எந்த லேப்னு சொல்லு. ஒரு என்ன மிஞ்சி போனா 2000 ரூபா தான் ஆகும். அதை போய் செக் பண்ணினா உன் பிள்ளையா இல்லையான்னு தெரிய போகுது. உன் பிள்ளை இல்லைன்னு நீ சந்தேகப்படுறது உண்மையா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இரு, பிரச்சனை முடிஞ்சது. ஜீவனாம்சமும் கிளைம் பண்ண முடியாது அவனால. இது கேட்டு எத்தனை பேர் போய் பண்ண போறாங்களோ. தேவைன்னா உனக்கு சந்தேகம் தான் பண்ணிட்டு போ, இதுக்கு அது பரவாயில்லங்கிறீங்க. ஏன் இதுக்கு நான் சொல்றதுக்கு காரணமும் இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்ட்டு, ஏன் அப்படின்னா வெளிநாட்டுல ஒரு பெரிய கூத்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன நிறைய இந்த டிவோர்ஸ் ஆற இதுல வந்துட்டு குழந்தைய கஸ்டடி எடுக்கணும்னு கேட்பாங்கல்ல ஹஸ்பண்ட்ஸ். அப்ப வந்து என் குழந்தை கஸ்டடி வேணும்னா அது உனக்கு பறக்கலங்கிறாங்க அந்த லேடிஸ். அப்ப உடனே வந்து டிஸ்பியூட் வருது. டிஸ்பியூட்ல டிஎன்ஏ தான் கோர்ட் வந்து பார்க்கும் பொழுது உண்மையாவே அவர் அப்பாவா இல்லையாங்கிறத வந்து கோர்ட் வந்து சாம்பிள்ஸ் வச்சு சொல்லுது. அது மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கும், நீங்க போய் நீங்க சொல்லிருக்கீங்க. வந்து அது என்னமோ வந்து ஒரு வச்சு ஷோவே பண்ணியிருக்காங்க.
அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருவாங்க ஆண்கள். உண்மையாவே அந்த குழந்தை நம்ம குழந்தைய நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பான், கடைசியில பார்த்தா அது வேற ஒருத்தன் குழந்தையா இருக்கும். அதுல ஒரு கேஸ்லாம் வந்து பார்க்கும்போது 3 குழந்தை, 3 பேருக்கு யாராருக்கோ பிறந்திருக்கு. வாட் அ சயின்டிபிக் மேஜிக். 3 வெவ்வேறு பேருக்கு பிறந்திருக்கு. அவங்க யாருமே ஒரு அப்பனுக்கு பிறக்கல. ஆனா அந்த 3 குழந்தையும் அவன் வந்து தான் குழந்தைய நினைச்சு அவன் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆனா அவனுக்கு ஒரு மாதிரி மனசுல ஒரு சந்தேகம் வந்துருது, அவங்களுக்குள்ள சண்டை வந்துருது. அதுக்கப்புறம் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில அதை செக் பண்ணி பார்க்கும்பொழுது உண்மையாவே அந்த 3 குழந்தையும் அவனுக்கு பிறக்கல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அது எதுக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல, இதுல ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்கு, பெண்களுக்கும் பாதிப்பு இருக்கு. கரெக்டா? ஆண்கள்ல பெண்கள் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் சொல்லி காட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறவனும் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கும் இந்த சொல்யூஷனா இருக்கும். பெண்கள் ஒரு சில பேர் இந்த மாதிரி வந்துட்டு மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கும் இது ஒரு சொல்யூஷனா இருக்கும். கரெக்டா? சந்தேகம்னா டக்குன்னு டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து செக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. இது இல்ல உன் குழந்தை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட தேவையில்லை, கோர்ட்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பிடிச்சவங்க கூட போய் வாழ்ந்துக்கோ, நீ என்னமோ பண்ணி சொல்லி டிவோர்ஸ் ஈஸியா அப்ளை பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதானே. ஸோ இவன் வந்து அந்த மாதிரி அந்த ஒய்ஃப் வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இன்ஃபேக்ட் நீங்க அந்த குழந்தையோட ஃபேஸும் அவன் ஃபேஸையும் பாத்தீங்கன்னாவே தெரியுது அவன் குழந்தை. ஆமாங்க, ஜாடையை பார்த்தே தெரியும், ஜாடையை பார்த்தாவே தெரியும். ஆனாலும் அவன் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்திருக்கான் அந்த ஹஸ்பண்ட். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இதுல ஐ திங்க் ஸோ அவங்க வந்து தனி கொடுத்து இருந்திருக்காங்க போல. ஸோ அவங்கள வந்து அவங்க சண்டையை போடுறத வந்து தடுக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ ஆள் இல்லை. இவனுக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்ஸும் இருக்கும் போல. சொல்ல முடியாது திமுக ஆட்சி வேற என்னென்ன ஹேபிட்ஸ் அவனுக்கு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இது நானா சொல்லல, அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. ட்ரக் அவனுக்கு இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. அழுதுட்டே பேசும்போது அவங்க சொல்றாங்க. ஸோ என்ன நமக்கு சரியா தெரியல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருந்தனால அவன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க ஒய்ஃப் வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்திருக்கான் போல. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து முடிஞ்ச வரைக்கும் பெண் குழந்தை, ஸோ வந்து அது படிக்க வைக்கணும், அது எஜுகேஷன் சொல்லி கொஞ்சம் காம்ப்ரமைஸா வாழ்ந்து பார்த்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அதான் அவங்க அந்த வாழ்க்கையில அவங்க கிட்டத்தட்ட 7 years ஆயிடுச்சு. குழந்தைக்கு 6 வயசு ஆயிடுச்சு. அப்படியே இழுத்து வந்திருக்காங்க. ஆனா கடைசியா நேமா 1 வருஷமா இல்ல ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடிய டைம்ல அவங்க பிரிஞ்சு இருந்திருக்காங்க போல தெரியுது. அவங்க பேசுறதை வச்சு சொல்றோம். அந்த இதுல என்ன பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் வந்து குழந்தை இவங்க கிட்ட இல்ல, குழந்தை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருந்திருக்கு. இவங்க வந்திருக்காங்க. இந்த நடைமுறையில என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குற ஐடியா இல்ல, இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணும்னு பாத்துருக்கான். அவன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அடிச்சுட்டு இது பண்ணிட்டு அப்புறம் சாரி கேட்டுக்கிட்டு இப்படியே போட்டு டார்ச்சர் பண்ணி விளாண்டுட்டு இருந்திருக்கான். இப்ப இவங்க வந்து டிவோர்ஸ் அப்படின்னு அப்ளை பண்றேன் அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பை டிஃபால்ட் அம்மா கிட்ட தான் இருக்கும். அம்மாவுக்கு போயிடும். நீங்க கஸ்டடி கேட்கலனாமே அது ஆட்டோமேட்டிக்கா கோர்ட்டே வந்து அம்மா கிட்ட தான் பெண் குழந்தைகளை ஒப்படைக்கும். ஆண் குழந்தையாவே இருந்தாலும் ஒரு வயசு வரைக்கும் அம்மா கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் குழந்தைகிட்டே கேட்பாங்க, அப்பா கிட்ட இருக்கியா அம்மாட்ட இருக்கியான்னு கேட்பாங்க. அவங்க எதை சொல்றாங்க, யார சொல்றாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க. இல்ல ஜாயின்ட் கஸ்டடியா அந்த மாதிரி. ஜாயின்ட் கஸ்டடி மோஸ்ட்லி இருக்காது. வந்து ஏன்னா டிவோர்ஸ் ஆறாங்கன்னா ஜாயின்ட் கஸ்டடி இருக்காது. பார்த்துட்டு போறதுக்கு மட்டும்தான் அனுமதி வந்து தகப்பன்களுக்கு கிடைக்கும். இதுதான் ரியாலிட்டி. இது ரியாலிட்டி. ஸோ புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்கனால ஆட்டோமேட்டிக்கா அந்த பெண் குழந்தை வந்து அவங்க அம்மா கஸ்டடிக்கு போயிடும் அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இப்ப இதுல அவனுக்கு ஈகோ அப்ப வந்து மிரட்டியிருக்கான். என்ன சொல்லிருக்கான், நீ வந்து புள்ளைய வந்து எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா புள்ள உனக்கு இருக்காது எனக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வீடியோ கூட ரீசர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, போய் மிரட்டியிருக்கான். இந்த வீடியோவை காமிச்சு போலீஸ் கிட்ட அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் போலீஸ் எப்பவும் போல நடவடிக்கை இருக்கு. அப்படியே சால்வ் ஆயிரும் இது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சால்வ் ஆயிருங்கிறத கடந்து அவன் வந்து கத்தி இது எல்லாத்தையும் எடுத்துருந்து மிரட்டுறான். அப்ப அவனுக்கு வந்து ஒரு மிரட்டலை வந்து போலீஸ் பண்ணலைங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஏன்னா அவன் கொஞ்சம் வசதியான ஃபேமிலியா பார்க்கப்படுகிறது. அவங்க சொல்றாங்க காசு இருக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம்னு அவங்க மென்டாலிட்டி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. ஸோ அவன் கொஞ்சம் வசதியான ஃபேமிலி போல. அவன் கொஞ்சம் அதாவது ரொம்ப பெரிய வசதிலாம் இல்லை, ஓரளவுக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி போல. அதனால என்ன ஆச்சுன்னு தெரியல. போலீஸ் வந்து அவன் மேல கத்தி எடுத்துட்டு போய் மிரட்டிருக்காங்க. அவன் அந்த வீடியோலயே கத்தி இருக்குங்க. அது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸுங்க. அது கத்தி எடுத்துட்டு போயிட்டு மிரட்டுறதுங்கிறது அட்டெம்ப்ட் 307 அவனை அரெஸ்ட் பண்ணலாம். லைஃப் த்ரெட்டன் பண்றான். அந்த வீடியோலயே கொலை மிரட்டல் இருக்கு. இது அவனை வந்து நான் பெயிலபிள் செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். நீங்க அட்லீஸ்ட் வந்து அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது மாதிரி மிரட்டி இருந்தீங்கன்னா கூட அவன் வந்து கொஞ்சம் சூதாரிச்சிருப்பான், இல்ல வந்து வேற மாதிரி இது லீகலா போயிருக்கும். இல்ல இவங்க இப்படி வந்து இருக்குன்னா சரி இவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது சொல்லி ஏதாவது அவனை கொஞ்சம் மிரட்டி விட்டு இருந்தாவே இது சால்வ் ஆயிருக்கும்.
பண்ணாம இருந்திருக்காங்களாங்கிறத இப்ப சந்தேகம். ஏன்னா இது அதுக்கப்புறமே இவனுக்கு இவ்வளவு தைரியம் வருது. இவன் என்ன பண்ணிருக்கான், இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண உடனே குழந்தை நம்ம கண்ட்ரோல் இருக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருது. குழந்தைய எடுத்துட்டு போய் அவன் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து அங்க அந்த குழந்தையோட கழுத்தை அறுத்திருக்கான். அதுவும் ரொம்ப டீப்பா அறுத்திருக்கான். 3 இன்ச்சுக்கு அறுத்து அந்த குழந்தை ஸ்பாட்லயே அவுட். குழந்தை செத்துருச்சு. இவனும் கழுத்தை அறுத்துக்கிட்டான். அது குழந்தைய அறுத்துட்டோம், நம்மள வச்சு செஞ்சிருவாங்கிறதுக்காக இவன் கழுத்தை ஒரு டிஃபென்சிவா இருத்தானு தெரியல. ஏண்டா குழந்தைய கொல்ற ஒன்னு பொண்ணுக்கு தெரியாதா? குழந்தைய கொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு, ஒன்ன கொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லையா? அப்ப அது மேபி ஆக்டிங்கா கூட இருக்கலாம். ஏன்னா அவன் ரொம்பவே கான்சியஸா தான் இருந்தான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது தெளிவா இருந்திருக்கான். அப்படியே அறுத்துக்கிட்டீங்கனாலும் எப்படி உனக்கு ஹெல்ப் உடனே வந்துச்சு? ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது நாடகம்ங்கிறது தெளிவா தெரியுது. குழந்தைய கொல்லுன்னுட்டு தானும் செத்துக்கொள்வது போல முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சூசைடல் அட்டெம்ப்ட் மாதிரி அவர் காட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. பட் குழந்தைய கொண்டுட்டான். ஸோ இது ஒரு கேஸ். பெத்த அப்பன் பெண் குழந்தைய கொண்டிருக்கான். துடிச்சு செத்து போயிருக்கும். அது அம்மா, பெத்த அம்மா 2 குழந்தைய விஷம் வச்சு கொண்டிருக்கா. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி. இந்த சொசைட்டில இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதுக்கான காரணங்கள், இதுக்கான காரியங்களை தான் நம்ம கொஞ்சம் பேசணும். ஃபர்ஸ்ட், இது மனித குணமான்னு கேட்டா இல்லை, இது மிருக குணம். இது மிருகங்கள்ல ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு குணம். நீங்க பாத்தீங்கன்னா பறவைகள்ல ஒரு பறவைகள் பாத்தீங்கன்னா முட்டை வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல 3 முட்டைலாம் வச்சிடாது. சில நேரங்கள் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் 2 முட்டை வைக்கும். அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு 100 முட்டை வைக்கும். அப்ப இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி பிறக்கிற குஞ்சுகள் ரொம்ப வேகமா வளர்ந்துரும். கடைசியா இருக்கிற குஞ்சு பாத்தீங்கன்னா வேகமா வளராது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த பறவைகளை என்ன பண்ணும்னா ஆரோக்கியம் இல்லாம அந்த லேட்டா வளர்ற குஞ்சுக்கு கொடுக்குற ரிசோர்ஸ் வேஸ்ட்ன்னு பார்க்கும். ஸோ தான் குஞ்சு தான், தான் முட்டை போட்டு அடகாத்து பிறந்த குஞ்சு தான் இருந்தாலும் அந்த தாய் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த குஞ்சை கூட்டுல இருந்து தூக்கி போட்டு கொன்றும். சிலது கொத்தி கொல்லும், சிலது தான் கூட்டுல இருந்து அப்படியே தள்ளி விட்டு மரத்துல இருந்து கீழே வந்தா செத்துரும்ல, அந்த மாதிரி தள்ளி விட்டு கொன்றும். ஸோ தான் பெற்ற குழந்தைகளையே சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தனக்கு ஒரு சிச்சுவேஷன்ல பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிற ஒரு டெசிஷனை இயற்கையில பல உயிரினங்களை எடுக்கும். பறவைகள்ல நீங்க ரொம்ப அன்றாடம் பார்க்கலாம். இப்போ பறவைகள்ல இது நீங்க வீட்டுல பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஹேவியர் நீங்க ஈஸியா பார்க்கலாம். லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வீட்டுல வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பூனை, அதுக்கப்புறம் நாயும் பண்ணும், அப்புறம் இன்ஃபேக்ட் சிங்கம், இது எல்லாமே அபேண்டன் பண்ணும். மேக்சிமம் மேமல்ஸ்ல பாத்தீங்கன்னா அபேண்டன் பண்ற ஒரு ஹேபிட் அதிகம். அது அபேண்டன் பண்ண முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா குட்டியை கொன்னு அதுவே சாப்பிட்ரும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பூனையில அது அதிகமா நீங்க பார்த்துருப்போம். பூனை ஏன் அந்த வேலையை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டில்பானா சிலது பிறக்கும், சிலது ஊனமா சில குட்டிகள் பிறக்கும். அப்படி அந்த குட்டிகளை அது கொண்டு போய் எங்க தூக்கி போட்டாலும் பக்கத்துல குட்டிகள் இருக்குங்கிறத வேற உயிரினங்கள் கண்டுபிடிச்சிரும். ஸோ அந்த குட்டியோட ஸ்மெல், இறந்த டெட் பாடி ஸ்மெல்லோ ஏதோ வந்துடக்கூடாது. அப்ப அது வேற வழியில அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. அதை என்ன பண்ணும், அதுவே சாப்பிட்ரும். தான் பெத்த குட்டியை தானே சாப்பிட்ரும் பூனை. நாய்கிட்டே இந்த பிஹேவியர் இருக்கு. ஸோ பாலூட்டிகள்கிட்ட, நிறைய பாலூட்டிகள்கிட்ட இந்த பிஹேவியர்ஸ் இருக்கு, குரங்குகள்கிட்ட கிடையாது. புரியுதுங்களா? அப்ப குரங்குகள்கிட்ட இது கிடையாது. ஸோ பரிணாமத்துல குரங்குகளே ஓரளவுக்கு டீசெண்டா தான் பரிணமிச்சிருக்குதுங்க. மித்த இந்த கார்னிவோர் இதுல அனிமல்ஸ்ல நிறைய அனிமல்ஸ் கிட்ட இந்த பிஹேவியர் இருக்கு. அதுக்காக கார்னிவோர் அனிமல்லாம் கெட்ட அனிமல், ஹெர்பிவோர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைக்க வேண்டாம். வீகன் மாதிரி பைத்தியக்காரங்க மாதிரி மாடுகள்லயும் இந்த குணம் இருக்கு, ஆடுகள்லயும் இந்த குணம் இருக்கு. அதுக என்ன பண்ணுவோம், முட்டி கொலை பண்ணும். அதாவது உதைச்சு கொன்னுரும், முட்டி இது பண்ணும், இந்த மாதிரி பண்ணும். நோயாளியோ சீக்காலியோ இருந்துச்சுன்னா அதை வளர்த்துக்கிட்டு அந்த ரிஸ்க் எடுக்காதுங்க. இயற்கையில மான்களும் இதை பண்ணும். ஸோ நீங்க இந்த உயிரினங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பெற்ற குழந்தை தனக்கு பயன் தராது, இல்லை தனக்கு ஒரு இக்கட்டா இருக்கும் அப்படின்னா அதை விட்டுட்டு போற ஒரு குணம் பல உயிர்களுக்கு இருக்கு. இதுல இன்னொரு ஒரு உயிர் இருக்கு, ஒரு வகை ரோடன்ட் இனத்தை சார்ந்தது, பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை.
அந்த உயிரினம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாத்துருக்கலாம், அது வந்து இப்படி இப்படி ஒரு 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 அணில் மாதிரி இருக்கும், கொஞ்சம் தரையிலேயே போயிட்டு இருக்கும், வால் இல்லாம இருக்கும், அப்படி நின்றுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரினம். அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு உயிரினம் தன்னை துரத்துது அப்படின்னா தான் குட்டியை தூக்கி அது மேல பக்கத்துல போட்டு போயிடும். டிஃபென்சிவ் மெக்கானிசம் குழந்தைய தூக்கி குப்பையில போட்டு அந்த குழந்தைய போய் பிடிச்சி சாப்பிட்டுக்கோ, ஏன்னா விட்டுரு அப்படின்ட்டு, அதுக்கு அடுத்து இனப்பெருக்கம் பண்ணிக்கலாம், குழந்தை போனா போயிட்டு போகுதுன்ட்டு அந்த மாதிரி பண்ணும். சோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இவையெல்லாம் மிருகத்துடைய குணங்கள். மிருகங்கள் தனக்கு தேவைப்படும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும். அப்ப மனுஷன் அதுல இருந்து பரிணாமிச்சு மிருகம் தான். பேசிக்கலி மனிதனும் ஒரு அனிமல் கிங்டம்ல வரக்கூடிய ஒரு மிருகம் தான். அப்ப இவன் கிட்ட உள்ள எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இவன் கிட்டையும் இந்த மாதிரியான குரோத எண்ணங்கள் குணங்கள் உண்டு, மூர்க்கமான விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க அது இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணலாம். அபார்ஷன் பண்ணக்கூடிய பெண்களோட நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணலாம். தான் எப்படி வேணாலும் வாழலாம், தன்னோட லைஃபுக்கு ஒரு இக்கட் வரும்போது தான் வயிற்றுல ஒரு கரு உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அபார்ஷன் பண்ணிட்டு போயிடறாங்கல்ல. புரியுதுங்களா? இது வந்து இன்னைக்கு சட்டம் அங்கீகரிக்குது. ஆனா பை எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கொஞ்சம் யோசிங்க. குழந்தை வெளியில பிறந்து வந்ததுக்கு அப்புறம் அதை கொலை செஞ்சா குத்தம், குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அதை கொலை செஞ்சுட்டா அது குத்தம் கிடையாது, அது உரிமை. இதுதான் இந்த மாடர்ன் ஃபெமினிசம். அதெல்லாம் நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். உயிர் அப்படிங்கிறது எப்ப நீங்க கருணை கொலை செய்யலாம் அப்படின்னா, உண்மையாகவே அந்த குழந்தை வெளியில வந்து அது கஷ்டப்படுங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு குறைபாடு அந்த குழந்தைகிட்ட இருக்கு, இல்ல அது சர்வைவ் ஆகாதுங்கிற சுச்சுவேஷன், அந்த கருவால தாய்க்கும் பிரச்சனை குழந்தைக்கும் பிரச்சனைங்கிற மாதிரியான சுச்சுவேஷன், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல மட்டும்தான் கருணை கொலைக்கு நம்ம இடம் கொடுக்கணும் சட்டம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. பெண்கள் நினைச்சா ஒரு உயிரை அந்த உயிர் வளர்வதற்கு முன்பாகவே அது கருவாக அழிக்கிறதற்கு எல்லா வழிகளையும் அவங்க கையாளுறாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல மிருக குணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கோம்ல. ஏங்க வயிற்றுக்குள்ள குழந்தைய அழிக்கும் பொழுது எந்த ஒரு கில்ட் இல்லாம நீங்க பெண்களை மாத்திட்டீங்கன்னா, வெளியில வந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வயிற்றுக்குள்ள இருக்கும்போது குழந்தைய கொல்றது இல்ல, அவங்களுக்கு எந்த விதமான கில்ட்டும் இல்ல, அது வந்து உங்களோட ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கருத்தியில மண்டையில ஏத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரீடம்காக என் குழந்தைய நான் பழி கொடுக்குறேன்னு நினைக்க தோணுமா தோணாதா? ஸோ சர்டைன் ஐடியாலஜி வந்து செல்ஃபிஷ்னஸை வந்து பூஸ்ட் பண்றாங்க இந்த பாலினங்களுக்குள்ள. இப்போ ஆண்கள்கிட்டயும் ஒரு சில செல்ஃபிஷ்னஸை, பெண்கள்கிட்டையும் சில செல்ஃபிஷ்னஸை வந்து பூஸ்ட் பண்ணி சொல்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு மாதிரி இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் நம்ம இவ்வளவு நாளா பரிணமிச்சு வந்த ஒரு இன்ஸ்டிங்க்ல இருந்து நம்மள வெட்டி விட்டு பிரைமல் இன்ஸ்டிங்க்ட், அதாவது பரிணாமத்திற்கு முன்னாடி இருந்த மிருக குணம், அது குரங்குகள்கிட்ட கூட கம்மியா அந்த குணம் அதிகமா இல்ல. ரொம்ப ரேர் கேசஸ்ல குரங்குகள்கிட்ட அது காணப்படுகிறது. ஏன்னா அஃப்கோர்ஸ் அதுகிட்ட கல்வி கிடையாது, அதுகிட்ட கற்பொழுக்கம் கிடையாது, எந்த ஒரு புரிதலும் அதுக்கு கிடையாது, அது ஒரு மிருகம். அதனால கொலை பண்ணும் சிம்பான்சி. 1-2 இடங்கள்ல அதுவுமே வந்து அதோட மிருகத்தனம் வந்து அது குரங்குங்கனால காட்டுது. அதாவது தான் குழந்தை தான் இதையும் கூட அது இது பண்ணிக்குது. பட் மனிதன், இவனுக்கு அறிவு இருக்கு, சிந்திக்கிற திறன் இருக்கு, யோசிக்கிற தன்மை இருக்கு. அவன் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து அப்படிலாம் அவனுக்கு குழந்தைய வளர்த்துற முடியாதுங்கிற கஷ்டம்லாம் அவனு பெருசாலாம் இல்லை, வளர்த்துற முடியும், பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. இருந்தாலும் செல்ஃபிஷான மோட்டிவுக்காக குழந்தைய விட்டுட்டு போற தாய்மார்கள். இப்ப நம்ம இன்னைக்கு நீங்க ஒரு குழந்தைய வந்து விஷம் வச்சு கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசணும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ல போட்டு அமுக்கி கொன்ன ஒரு தாய் நியூஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டிலேயே. இந்த மாதிரி நிறைய நியூஸ் கேள்விப்படுவோம். பிறந்த குழந்தைய வந்து குப்பத்தொட்டில தூக்கி எறிஞ்சு அதை நாய் கடிச்சு, அப்ப யாரோ பார்த்து அந்த குழந்தைய மீட்டதெல்லாம். அந்த லக்கிலே அந்த குழந்தை சர்வேவுங்க, அது எப்படின்னே தெரியல. அது நாய் ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, நாய் கடிக்கல, அதை தூக்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ பட் அது என்ன ஸ்டோரின்னு தெரியல. பட் ஏன்னா நாய் கடிக்கிறதா இருந்தா 2 நிமிஷத்துல குழந்தைய கொண்டு இருக்கும், அது அனிமா கவ்வி எடுத்துட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் நாய் வாயில இருந்தா அந்த குழந்தைய பார்த்து நிறைய கேசஸ்ல இந்த மாதிரி போட்டுருவாங்க. நாய் போயிட்டு குலைச்சு ரோட்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டு வந்தெல்லாம் காட்டியிருக்குங்க. நாய் வந்து அதை வந்து மனுஷ குழந்தைன்னு அதுக்கு தெரியுது, அது வாயில கவ்வி தூக்கிட்டு வந்துறத ஒருத்தங்க பார்த்து தான் குழந்தைய வாயில இருக்கு நாய் கவிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதை ரெஸ்கியூ பண்ணாங்க. ஸோ அது கொலை பண்றதா இருந்தா கடிச்சு அங்கேயே கொண்டிருக்கும். ஸோ அது எனக்கு தெரிஞ்ச நாய்கள்கிட்டையும் அந்த கொஞ்சம் மனித குணம் இருக்கு, சில மனிதர்கள்ட்டையும் சில நாய் குணங்கள் இருக்குன்னு சொல்றது மாதிரி தான் இது புரியுது. ஸோ இங்க என்னன்னா, அப்ப அந்த மாதிரி அபேண்டன் பண்ற உளவியலும் இந்த அபிராமிக்கு இருந்த உளவியலும் வேறு வேற அல்ல. இவ தானே விஷம் கொடுத்து கொண்டுட்டா, அவங்க எக்கட கெட்டாக சாகட்டும்னு சொல்லி தூக்கி போட்டு போறாங்க. ஏங்க குழந்தை எப்படிங்க சர்வே ஆகும்? குப்பத்தொட்டில சர்வே ஆகுமா? இல்ல யாராவது பார்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, புராண காலத்துல இருந்து இருக்கு. நீங்க வந்து கர்ணனோட கதையை என்னன்னு போய் கேட்பீங்க, என்னன்னு சொல்லுவீங்க?
வேலையில போட்டு குழந்தைய விட்டு தண்ணியில நதியில விட்டு அனுப்பி விட்டோம்னா இதுதான் கதை புராணம்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கோம். இந்த கல்ச்சர்ல இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இல்ல. இது 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 எப்படி நம்ம ஏற்க முடியும்? அப்ப இந்த உளவியல் மாறணும். அப்ப பொறுப்புணர்வு வரணும். இது எங்க இருந்து இது வருதுன்னா பொறுப்புணர்வு. பொறுப்பற்ற கூட்டத்துக்கு தான் இந்த வேலையெல்லாம் வரும். பொறுப்பு இருந்துச்சுன்னா இது வராது. பொறுப்பு இருந்துச்சுன்னா எப்படி வரும்? இது அந்த இப்ப கொலை பண்ண அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன நினைப்பான்? சரி, நம்ம வந்து குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை டார்ச்சர் பண்றோம், குழந்தை இது பண்றோம், உண்மையாவே அவனுக்கு சந்தேகமே இருக்குன்னு வைப்போம். இது நமக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு அவன் உண்மையாவே நம்புறான்னு வைங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால அவன் அப்படி நம்பி அவன் ஒரு ட்ராமடைஸ் இதுல பண்றான்னு வைங்க. அவன் பண்ணிருக்க வேண்டிய என்ன? பொறுப்பா இருக்கவன் என்ன பண்ணிருக்கான்? விடுபட்டு போய் இந்த கல்யாணத்துல இருந்து விடுபட்டு போய் வேற ஏதாவது வாழ்க்கை இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவன் DNA டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுல வந்து அவன் சந்தேகப்பட்டது உண்மையா இருக்கும் பட்சத்துல அவன் அழகா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஈஸி. ஓகேவா? ஆனா அவன் அதை பண்ணல. அந்த இதை மனசுல யோசிச்சு அவன் மூஞ்சியே அந்த குழந்தைக்கு இருந்தாலும் அதை அவன் மைண்ட் வந்து ரியலைஸ் பண்ணல. ஒரு சைக்கோபேத்தா அவன் மாறி இருக்கான். ரெண்டாவது குடியும் நம்மளுடைய கவர்மெண்டோட பாலிசிஸ் இதுக்கு பின்னாடி எல்லாம் குடி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் போதை பழக்கம் இருக்குங்க. இதை வந்து நம்ம வந்து நியாயப்படுத்திட்டு இருக்கிறோம். இது ஒரு நார்மலா இருக்கிறவன் இது அவன் கரப்ட் ஆக்குது மைண்ட. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் குடிகார பயல்கள் எல்லாருமே இத்தகைய கொடூரங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடிச்சா அவர் ரொம்ப நல்லவருங்க, போய் தூங்கிடுவாருங்கன்னு நினைக்காதீங்க. குடி வந்து எல்லாரையும் ஒரு கேவலமா மாத்தும். ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்டோட தப்பான பாலிசிஸ்னால பொறுப்பற்ற கருத்தியல்களை பரப்புவதனால இந்த பெரியாரிச கொள்கை போன்ற கொள்கைகள் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, பெண்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள், இதை எதையுமே சொல்லிக் கொடுக்கல. பெண்களுக்கான கடமை எல்லாத்தையும் அவங்களுக்கான பேர்டனா சொல்லிட்டு இருக்கீங்க. குழந்தைய வளர்க்கறது பேர்டன், குழந்தைக்கு சமைச்சு கொடுக்கறது பேர்டன், விடுதலை மட்டுமே தீர்வு. என்ன பேச்சு? இந்த மாதிரியான கூமுட்டத்தனமா பேசுறதுனால தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. இந்த நிகழ்வுகள் அவங்களோட மைண்ட், அவங்களோட உளவியல்ல இருந்து என்ன நினைப்பாங்க? ஏன் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நான் தானே பெத்தேன், நான் தானே கொண்டேன்பாங்க. அவங்க உளவியல் அதுவா தான் இருக்கும். நான் தான் உயிர் கொடுத்தேன், நானே எடுத்துக்கிட்டேன், பெண்ண அபார்ஷன் பண்றதுக்கு மட்டும் எனக்கு ரைட்ஸ் இருக்கு. வேற என்ன உளவியல் இருக்கும்? இல்லைங்க, இப்போ இந்த பெண்ணு 2 குழந்தைங்களை வந்து கொண்டு அவங்களுக்கு என்னன்னா அந்த கள்ளக்காதல் கண்டினியூ ஆகணும், இந்த மேரேஜ் விட்டு வெளில வரணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன கேட்குறேன், அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருந்திருந்தா இது பண்ணா நம்ம ஜெயிலுக்கு தான் போவோம், நம்ம கள்ளக்காதல் கூட வாழ முடியாதுன்னு தெரியாது அவங்களுக்கு. எவ்வளவு ஸ்டூபிடான. கள்ளக்காதல் ஸ்டார்ட் ஆகும் போதே அந்த அறிவு இருந்துச்சுன்னா எங்க கள்ளக்காதல் ஸ்டார்ட் ஆகுமாங்க? இந்த அறிவு இருந்துச்சுன்னா கள்ளக்காதல் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? நான் என்ன கேட்கறேன் புரியுதுல்ல உங்களுக்கு? நீங்க கேக்குறது எனக்கு புரியுதுங்க. அந்த அறிவுலாம் இருந்தா கள்ளக்காதல் ஏன் ஸ்டார்ட் ஆகுது? பிரியாணி கடைக்காரனோட இதுக்கு கள்ளக்காதல் ஸ்டார்ட் ஆகுது. சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு பிரியாணி கடைக்காரன், பிரியாணி சப்ளை பண்றவங்க கிட்ட காதல் எப்படி வளரும்? அவன் நிப்பானா உனக்காக? அறிவு வேண்டாம்? அறிவு இல்ல, சிந்திக்கிற திறன் இல்ல, தப்பான உளவியலால தவறான சிந்தனைக்குள்ள போதுங்க. புரியுதுங்களா? இது சாதாரண விஷயம் இல்ல. உளவியலை சிதைப்பது மனித இனத்தை சிதைப்பது. எது சரி எது தப்புங்கிறது ரிஜிட்டா இருக்கணும். அந்த இடத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண என்ன ஆகும்னா, குழப்ப என்ன ஆகும்னா சைடு எஃபெக்ட்ஸ். இதெல்லாம் சமூகத்தோட சைடு எஃபெக்ட்ஸ். சைடு எஃபெக்டா தான் இந்த கொலைகள். நீ தெளிவா ஒரு விஷயத்த வந்து வகுத்து கொடுத்துருந்தேன்னா அந்த விதிக்குள்ள வாழ்ந்துருக்கணும். எல்லாம் இதுதான்ப்பா சரி, இது தப்பு, எப்படி வேணாலும் வாழலாம். ஏங்க, கள்ளக்காதல் தப்பு இல்லைன்னு சொல்லி இந்த நாட்டுல சட்டத்தை யாருங்க கொண்டு வந்தா? கள்ளக்காதல் தப்பு இல்லைன்னு கொண்டு வரீங்க. ஒரு அடல்ட் யார் கூட வேணா ஏண்டா 2 பேர் வந்து திருமணம் பந்தம் இந்த இதுக்குள்ள நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒப்புதலா தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இதுல வந்து ஒரு தவறான வாழ்க்கையில வாழ்ந்தா அது குற்றம் இல்லைன்னா எப்படி? ஒரு ஒப்பந்தத்தை மீறினால் அது குற்றம் தானே? இந்திய சட்டத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தம் மீறப்படுகிறது என்றால் அது குற்றமே. 2 கம்பெனிக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் இருக்கு, அந்த ஒப்பந்தத்தை மீறினாங்கன்னா குற்றம். ஒரு படத்தை எடுக்கிறாரு, அந்த நிறுவனர் ஒப்பந்தத்துக்கு மீறி நடிகர் பண்ணாருன்னா குற்றம். ஒரு அரசாங்கத்துல ஒரு வேலையை இது பண்றாரு, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வேலை பார்க்கறாரு, லஞ்சம் வாங்கினா குற்றம். அந்த ஒப்பந்தத்தை மீறும் போது குற்றம். ஆனா திருமண ஒப்பந்தத்தை மீறும் போது குற்றம் இல்ல இந்த நாட்டுல. ஏன் இல்ல? ஒரு காலத்துல குற்றமா தானே கருதப்பட்டுச்சு. இன்னைக்கு ஏன் நீங்க மாத்துனீங்க? இதுதான் தவறான ஐடியாலஜிஸ். குற்றமாக்கி என்ன பண்ணணும்னு சொல்றீங்க நீங்க? குற்றமாக இருந்திருந்தால் குற்ற உணர்வு இருந்திருக்குங்க. இல்ல, அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை? குற்றம்னா அதுக்கு ஒரு தண்டனை இருந்துச்சு. முன்னாடி வந்து சிறை தண்டனை இருந்துச்சு. அடல்ட்ரிக்கு, சீட்டிங்க்கு அடல்ட்ரிக்கு சிறை தண்டனை இருந்தது. 2 பேருக்குமே சிறை தண்டனை இருந்தது. அதெல்லாத்தையும் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அது எப்படி மாத்தினாங்கன்னா அது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சட்டம் செல்லும்.
இப்ப ஒரு மூணு மனைவியை ஒருத்தர் கல்யாணம் பண்றாருன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். நீங்க அந்த உடனே மூணு மனைவினோட எங்கேயாவது யோசிச்சிடாதீங்க. ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க சொல்றது அப்படியே நானும் சொல்கிறேன். ஒரு பேச்சுக்காக உள்ளபடியே நான் சொல்வது என்னென்றால் 3 மனைவிகள்னு எடுத்துக்கோமே. இந்த 3 மனைவியில முதல் மனைவியோ 2வது மனைவியோ 3வது மனைவியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அது வந்து அடல்ட்ரியாக கருதப்படும். அது இல்லை அப்படின்னா எத்தனை மனைவினாலும் சம்பந்தம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ்ல இருந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு சுமூகமா ஒரு திராவிட கலாச்சாரமா அது போயிடும். அது சரி, புரியுதா? அது யாராவது ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அது முறையற்ற வாழ்வு, கேவலமான வாழ்வு, புழுவை விட கேவலமான ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறது அரசாங்கம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? நான் அது சொல்றேன் அது உங்களுக்கு. ஏன்னா அது அந்த இது வந்து உடச்சு விட்டாங்கல்ல. இந்த 3 கொண்டாடி கட்டினவன், விபச்சாரி கிட்ட போயிட்டு காசு பிடிக்கிட்டு வந்தவன், இந்த மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்க, எப்படி வேணாலும் வாழலாம், இப்படிதான் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்புறம் அந்த கடவுளிடம் அந்த வசனம் எழுதுறேங்கிற பேர்ல ஒரு அசிங்கமா எழுதுறது, அப்புறம் வந்து பொழுதுபோக்கு எழுதுறேங்கிற பேர்ல அது சில அந்த என்னது போண்டா கோழி விழுந்தவள், போண்டா கோழி, அந்த மாதிரி போண்டா கோழிங்கிற மாதிரிலாம் நாவல் எழுதுறது, இந்த மாதிரி ஆபாச நாவல் எழுதுறது, இதனால சமூகம் கெட்டு குட்டிச்சோரானாலும் பரவாயில்ல, நமக்கு காசு வந்தா போதும்னு நினைக்கிறது. இந்த மாதிரியான நபர்களால சமூகத்துக்குள்ள தப்பான விஷயங்கள், தவறான விஷயங்கள் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி வேணாலும் வாழலாம், யாரோட வேணாலும் வாழலாம். இதுதான் இந்த கலாச்சாரம். இதுல எதை குற்றம் சொல்லுவீங்க, எதை சரிம்பீங்க, எதை தப்பும்பீங்க? இப்ப நீங்க சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப ஒரு விதமான அரசியல்வாதிங்க நிறைய இது வந்து ஒரு டிராவிடியன் ஐடியாலஜிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நியாயம் சொல்லி வந்து பரப்புறதுலாம் திருமணம் கடந்த உறவு, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போலாம். பட் நீங்க வந்து நம்ம சொல்லல, இல்ல அவரை பத்தி பேசல, இல்ல இந்த வார்த்தை சொன்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வருதோ அவங்க தாங்க. அவரா? உங்க மீசக்காரனா வேற யாரும் நினைச்சிட போறாங்க. அந்த ஒரு மீசக்காரர் இருக்காரு, அவர் மானஸ்தன், அவரு ஒழுக்க சீலன். இந்த மீசக்காரர் வந்து என்னன்னு தெரியல, பட் ஆனா திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி அது ஒரு புனிதப்படுத்துவாரு. அந்த வார்த்தையை வந்து புனிதப்படுத்துறது மட்டும் இல்லாம அது ஒரு கல்ச்சராவே, ஏன்னா இப்ப அது வந்து இருக்கு நீங்க சொல்ற இந்த டிராவிடியன் ஐடியாலஜி இருந்து வரக்கூடிய அந்த ப்ரொபகண்டா. இன்னொன்னு வந்து ஏன் வந்து சட்டம் மாற்றப்பட்டது, ஒரு ரூம்ல யார் வேணா போயிட்டு ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கலாம், அவங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்களோட இஷ்டம்ன்ற மாற்றப்பட்டது. இன்னொரு பக்கம் சினிமாலையும் இது நிறைய இன்ஃபியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி எல்லா தரப்பும் தானே பாரு இதை மாத்துச்சு. அது எல்லா தரப்புமே இல்லைங்க, அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லா தரப்புமே இல்ல, ஒரு தரப்பு. அந்த ஒரு தரப்பு தான் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு தரப்பு தான் இதை பண்ணுது. மக்கள் வந்து கேவலம் கெட்டு அலையணும், ஒரு ஒழுக்கம் இல்லாம அலையணும், அதுக்கு பின்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு பின்னாடி ஒரு வியாபாரம், அதை வைத்து ஒரு வியாபாரம். அந்த கும்பல் வந்து மக்களை வந்து ஒழுக்க அற்றவர்களாக மாற்றி விடுது. அதன் அடிப்படையில மக்கள் வந்து தறிகிட்டு போவாங்க. அதன் மூலமா அவனுக்கு ஒரு லாபம். அதுல அவனுக்கு கிளப்பு திறப்பான், பப்பு திறப்பான். அதுக்கப்புறம் அசிங்கமா பெண்கள் ஆட விட்டு பெண்களோட அது பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து உடல்ல ஆபாசமா காட்டுறது வந்து அவங்க உரிமைன்னு பேசுவாங்க. பெண் தன்னுடைய உடலை காட்டுவது உரிமைன்னு இல்லை, அது அவமானம் இல்லையா? பெண்ணுடுங்க ஆண் யாரா இருந்தாலும் உடலை காட்டி ஒரு விஷயத்தை செய்யறது இதுல என்ன இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் உடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த அழகை காமிச்சு என்ன தொழில் நடக்கும்? அதுல உடல் அழகை வைத்து என்ன தொழில் நடக்கும்? அப்ப உடல் ஒரு சதைப்பிண்டமா அதான் மனிதனா அப்படிதான் சதைப்பிண்டங்களா தான் வாழ்றானா? இது ஒரு அரசியல். ஒரு அரசியல் வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், இதை பாரு அதை பாருன்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு இது பட்டு இன்னைக்கு பாருங்க, அப்படி விபச்சாரம் செய்து இணைய விபச்சாரம் செய்பவர்கள் பெண்கள் தான் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை படித்த பெண்கள் நான் எல்லாம் பாக்குறேன். ஒரு ஒரு பொண்ணு, அவங்க வந்து மெடிக்கல்ல அவங்க வந்து ஏதோ ரிசர்ச் இந்த இதுல அவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. போதுமான அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் இல்லை. பார்ட் டைமா என்ன பண்றாங்கன்னா அந்த 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 ஒரு வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்ல அவங்க ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. படிச்ச பெண்ணு, அதுல அவங்களுக்கு போதுமான அளவு காசு பத்தல அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த தொழிலுக்கு வருது பாருங்க. அப்ப இங்க மாத்துனீங்க பெண்களோட உளவியல்ல த சேம். இது வந்து ஒரு இழிவான விஷயம்ங்கிறத மறக்கடிச்சிட்டீங்க பெண்களுக்கு. நீங்க மறந்துட்டாங்க. நம்ம உடம்ப காட்டுறது ஒரு இழிவான செயல் தெரியல உங்களுக்கு. நம்ம உடம்ப காட்டுறது ஒரு கவர்ச்சி, அது ஒரு கௌரவமா அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன, உடம்ப காட்டும் போது காசு வந்துச்சுன்னா தாராளமா காட்டதானே செய்வாங்க. உரிமை பிளஸ் ஏங்க யூடியூப்ல நைட்டு நீங்க சும்மா இந்த ரீல்ஸ் இருக்குல்ல, யூடியூப்ல வருதுல, நம்ம அந்த ஷார்ட்ஸை தள்ளி விட்டுட்டு இருக்கேன். குடும்ப பெண்களுங்க நைட் உட்காந்து லைவ்னு உட்காந்துட்டு இருக்காளுங்க. என்னன்னு தெரியல, தாலி இருக்கு என்ன இருக்கு, என்னடா பண்றீங்க புருஷனுங்களாம்? தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா இல்ல நீங்க சேர்ந்துக்கிட்டு பண்றீங்களா?
என்ன நடக்குதுங்க பாக்குறேன். அவங்களுக்கும் சரி அவங்க உள்ள போய் ப்ரொஃபைல் போய் பார்த்தா குழந்தையெல்லாம் இருக்கு, குழந்தையோட எல்லாம் விளாகிங் போட்டு வச்சிருக்குங்க. நைட் உட்காந்து கிளீவேஜ் காமிச்சுக்கிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்குங்க. நாளைக்கு உன் பையன் வளர்ந்து வந்து அந்த வீடியோ பார்ப்பானே, நீ என்ன சொல்லுவ அவன் பையன்கிட்ட? அறிவு வேண்டாம்? அதுவும் ஓகே தான் போல அவங்களுக்கு. அறிவு வேண்டாம்? ஒரு பையன் தன் தாய் எப்படி பார்க்கலாமா? உன் மக இதை பார்த்து வளர்ந்தானா என்னடி உன் மகளை வளர்த்துருவ நீ? கிளீவேஜை காட்டிட்டு இருக்கிறா. அது வந்து என்னன்னா அதுல வேற இப்ப ஏதோ அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க போல யூடியூப்ல. இல்லைங்க டோக்கன் இல்ல, அதாவது வந்து சம் பேட்ச் மாதிரி ஏதோ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க போல. அதை தனியா பேசணும் நம்ம. அந்த யூடியூப்ல ஒரு பெரிய ஒரு அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல லைவ்ல நானும் அடிக்கடி என் கடல படுது. சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது வருதுங்க நடுவுல. அது சாமானிய வீட்டு பெண்கள்ங்க, அவங்கலாம் சாமானிய வீட்டு பெண்கள். ஏதோ ஒரு கிராமங்கள்ல ஏதோ ஒரு சாமானிய வீட்டு பெண்கள் இப்படி உட்காந்துக்கிட்டு இதுல ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இது பெரிய சிக்கலாகும். இதுல இப்பவே கவர்மெண்ட்லாம் இன்வால்வ் ஆகி இது என்ன இளவு இவங்க கிட்ட கவர்மெண்ட் ஒப்படைச்சிக்கிட்டு நம்ம படுற பாடு. ஒரு 5 பேர் மேல வழக்க பதிவு பண்ணி டக்குன்னு உள்ள இழுத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாரும் பயந்துட்டு அடங்குவான். அதை செய்யறதுக்கு துப்பு இருக்காது இந்த அரசுக்கு. யாராவது ஒருத்தன் இதுல பாதிப்பு அடைஞ்சு அவன் தற்கொலை பண்ணி இறந்து கொலை பண்ணி ஏதாவது ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் யோசிப்பாங்க சட்டப்படி. ஆனா இது வந்து லீகல்ன்ற மாதிரி தானே. சட்டப்படி லீகலா இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நீங்க அந்த இது ஸ்க்ரோல் பண்றீங்கல்ல, அதுல வந்து யார் குழந்தை யூஸ் பண்ணலாம். குழந்தைகிட்ட ஆபாசத்தை காட்டுறது கிரைம், கரெக்டா? நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகள் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இது ஆட்டோமேட்டிக்கா வருதுங்க. இது எந்த இப்ப என்னோடதுலாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் இதுலயும் இல்லாம தான் இருக்கு, அப்படியே வருது அது. ஸோ இது ஒரு தப்பான ஒரு இது. நம்ம வந்து என்னன்னா இதை முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரிப்போர்ட் அடிங்க. யார் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ண நான்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கேன். வரும்போது அதை ரிப்போர்ட் அடிக்கிறேன். அதே போல நீங்க ரிப்போர்ட் அடிங்க. இந்த மாதிரி ஆபாசத்தை பரப்பக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரோல்ல வந்துச்சுன்னா உடனே ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. இல்லைன்னா நீ தான் லைக் பண்றேன்னு சொல்லிட்டு அது இன்னும் அது வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க ரிப்போர்ட் அடிக்க தான் அது குறையும். அவங்களுக்கும் அது அப்பதான் வந்து இது தப்பா ஏதோ பண்றாங்க போலன்னு சொல்லிட்டு அது குறைய ஆரம்பிக்கும். காசு தான் எல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. காசு ஈட்டுறதுக்கு ஆயிரக்கணக்கான நல்ல வழிகள் இருக்கு, லட்சக்கணக்கான நல்ல நேர்மையான வழிகள் இருக்கு, கௌரவமான வழிகள் இருக்கு. இப்படி இறங்காதீங்க, குடும்பமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா நாளைக்கு உங்க பிள்ளைகள் அந்த வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் டிஜிட்டல்ல பரப்பப்படுற எந்த ஒரு விஷயமும் காலத்துக்கு நிலைச்சு நிற்கும், எடுக்க முடியாது அது வெளியில. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த எனக்கு என்ன கொடுமைன்னா ஒரு சேனலுங்க, நான் உள்ள போய் நான் நோண்டி பார்த்தேன். அதுல நைட்டு அந்த பொம்பளை வந்துட்டு ஆம்பளைங்க எல்லாருக்கிட்டையும் ஆபாசமா லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கா. லைவ்ல பேசிட்டு இருக்கா. அந்த சேனலுக்குள்ள போய் பார்த்தா அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி விளாகிங் சேனல். ஓகே, ஃபேமிலி விளாகிங் சேனல். குடும்பத்தோட வந்துட்டு நாங்க இது போயிருக்கோம், அங்க போறோம், இந்த கோயிலுக்கு போறோம், அந்த இடத்துக்கு போயிருக்கோம், இங்க இந்த திருவிழால கலந்துக்கிட்டோம், எங்க வீட்டுக்கு இதுக்கு வராங்க, எங்க வீட்டுல கார்டன் வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த வீடியோ போட்டுட்டு இருக்கு அந்த பொம்பளை. காலையில நைட் என்னம்னா உட்காந்துக்கிட்டு லைவ்ல உட்காந்துட்டு இருக்குது. காலநிலைக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் போடுறாங்க. ரொம்ப தப்புங்க இது. உங்க குழந்தைகளுக்காக தான் எல்லாரும் இருப்பீங்க, எதிர்காலத்துக்காக இருப்பீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பசங்க ஸ்கூல்ல படிப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வருவான், உங்க அம்மா ஒரு ஐட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவான். என்ன பண்ணுவான் உன் பையன்? உன் பொண்ணு இருக்கும், உன் அம்மாவே வந்து காசுக்காக படுக்கிறவ, அவுத்து போட்டு காட்டுறவ, நீயும் காட்டுன்னு சொல்லி உன் பொண்ணை போய் இழுத்துட்டு இருந்தானா என்ன பண்ணுவ? யோசி. எந்த ஒரு இதையும் யோசிக்காம ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல புருஷனுங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. சேனல்ல எல்லாத்துலயும் வீடியோல இருக்கிறான். எச்சக்கலத்தனம் பண்ற நீ. மேபி இந்த கேமராக்கு இந்த சைடு உட்காந்துருப்பானா, இன்னும் லைட்டு எல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்குறது. இவெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எல்லாம் வாழ தகுதி இல்லாத நாய் கட்டி ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க நீங்களா? கார் வாங்கறதுக்கு தான். அது கேரளால அங்க ஒண்ணு அலையுதுங்க. அது ஒண்ணும் இல்லை, இப்ப குரூப் அலையுதுங்க. கார் வாங்கிட்டு அதை போட்டு ஏதோ பெரிய சாதனை மயிர் மாதிரி. இன்ஃபேக்ட் இன்னொரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா? இந்தியாவில வந்து ஆக்சுவலா இது கிரைமுங்க. ஆனா எப்படி பட்டும் படாம பண்ணிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியல. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னே தெரியல. பப்ளிக் நியூடிட்டி, பப்ளிக் அப்சீன் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி அந்த மீடியால அப்சீனா நடந்துக்கிறது அஃபென்ஸ் இன் இந்தியன் பீனல் கோடு. இது இந்தியன் பீனல் சட்டத்தின்படியே இது ஒரு அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதை வந்து அதுக்கு ஏதோ ப்ரமோஷன் ஒர்க் மாதிரி காட்டிட்டு இருக்குங்க. இந்தியாவில தான் இருக்குதுங்க, கேரளால தான் இருக்குதுங்க. எவனுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான். ஒண்ணுமே புரியல. இந்த 2 கேஸ்லயும் அந்த சதீஷ் அப்புறம் இந்த அபிராமி 2 பேருமே யோசிச்சு பார்த்தா ஒன்னு ஈகோ, இன்னொன்னு செல்ஃபிஷ்னஸ். இந்த 2ம் தான் இதை பண்றது. மெயின் செல்ஃபிஷ்னஸ். நம்மளை மீறி
நமக்கு எது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அடுத்தவங்களை பத்தி அந்த சிந்தனையே இல்லாம மாறி இருக்காங்க 2 பேரும். இதுல அந்த ஆம்பளை அவன் பண்ணான் பாத்தீங்களா, அவன் ஹெவிலி ட்ரக் அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்திருக்கான். அவன் வந்து ரொம்ப ஆல்ரெடி அவன் ரொம்ப ரூடா தான் இருந்திருக்கான். அவன் ஆல்ரெடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்கா தான் கேரக்டரா தான் இருந்திருக்கான். அதுக்கு காரணம் அவனுடைய ஆல்கஹாலிக் ஹேபிட்ஸா இருக்கலாம். அவன் வந்து பிரச்சனையில சிக்கியும் இருக்கான். அவன் மேல நடவடிக்கை எடுக்காம விட்டது காவல்துறை. காவல்துறையோட மெத்தன போக்கு இதுல கண்டிக்கத்தக்கது. தயவு செஞ்சு நீதிமன்றம் அது காவல்துறையை கொஞ்சம் கண்டிக்கணும். இதை வந்து அந்த பெண் வந்து புகார் அளிச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் காவல்துறை பாரபட்சம் இல்லாமல் மிரட்டி இருந்தா கூட அவன் இந்த அளவுக்கு போயிருப்பானான்னு தெரியல. பாரபட்சம் காட்டப்பட்டதாகவே நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு மிரட்டப்பட்டிருந்தா கூட இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத உங்களை கேஸ்துக்கு உள்ள போட்டு வச்சிருவோம்னு சொல்லி ஒரு எப்போ போல ஒரு மிரட்டல் சாதாரணமா சாமானியர்கள் நீங்க என்ன மிரட்டுறீங்களோ அந்த மிரட்டல் அவனுக்கு நடந்திருந்தா அவன் செஞ்சிருப்பானாங்கிறது டவுட். ஸோ தயவு செஞ்சு இந்த மதுபானம், இந்த தவறான உளவியல், பெண்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்வை குறைக்கிற மாதிரி தப்பான ஐடியாலஜிஸ், அதே போல ஆண்களை வந்து இந்த மாதிரி ஒழுங்கீனமற்றவர்களாக இந்த ஒரு அசிங்கமா ஒரு ப்ராப்பரான ஆண் இல்லாம மாத்தி விடுறதோடைய நிலைமை, இதெல்லாம் நீங்க பண்ண சொசைட்டி ரொம்ப கேவலமா போயிடும். ஃபியூச்சர் அன்ஸ்டேபிள் ஆயிரும். அதை மனசுல வச்சுக்கோங்க. இது ஒரு வேதனையான நிகழ்வு. முடிஞ்ச வரை சட்டம் இவர்களுக்கான சரியான தண்டனை கொடுக்கும்னு நம்புறோம். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனை ஒரு நிறைவான தண்டனை தான். ஆனா அந்த ஆயுள் தண்டனை முழுமையாக இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும். முடிந்து அந்த குற்றத்தை அந்த பெண் உணரணுங்கிறத நம்ம சொல்றோம். அது அந்த பெண் உணர்றாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, உணர்ந்து அப்படி வந்தாங்கன்னா கூட லைஃப் போனது தான். ஸோ இதுக்கு மேல இதுல என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இன்னொன்னு, சப்போஸ் உங்களை சுத்தி ஒரு டாக்ஸிக்னஸ் ஃபீல் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கிறுக்குத்தனமான முடிவுகள் எடுக்கிறத வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி கைவிடுங்க. ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து நிதானமா யோசிச்சாவே ஒரு தெளிவான கிளியரான ஒரு முடிவு கிடைக்கும். அவசரமா முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டு என்ன ஆங்கிள் இவங்க யோசிப்பாங்கன்னே புரியல, யோசிப்பாங்களானே தெரியல. ஐடியாவா கூட இது ரொம்ப கேவலமா. என்னடா யோசிக்கிறீங்க, என்னடா மூளை உங்களுக்குள்ள இருக்கு, என்னடா படிச்சீங்க, என்னடா வந்தீங்க, ஒண்ணுமே புரியல நமக்கு. எல்லாம் படிச்சிருக்காங்க, வேலையும் பாக்குறாங்க, ஒன்னும் புரியல நமக்கு. எல்லாம் அவேரான பீப்புள் தான். ஸோ வந்து என்ன சட்டத்தை அவ்வளவு முட்டாள்னு நினைச்சுக்கிட்டியா இல்ல வந்து எப்படி, ஒன்றும் புரியல. ஸோ இது என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்து சூசைடல் தாட்டோ இல்லை வந்து கொலை பண்ற தாட்ஸோ எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்குன்னே சப்போர்ட் குரூப்ஸ் இருக்காங்க. டக்குன்னு அவங்கள கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தோணுது, நான் ஏதாவது எசக்க புஸ்கா பண்ணிடுவோன்னு பயமா இருக்குது அப்படின்னு போய் சொல்லிருங்க ஓப்பனா. அப்புறம் அவங்க உங்களை ஒரு இது பண்ணி உங்களை பட்டிட்டிங்கிறீங்க இந்த சென்ஸ் உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை வந்து சரி பண்ணுவாங்க. இப்படி பாரு, இந்த விஷயத்தை இப்படி பாரு, அப்படி பாரு, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க. முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு இவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஒப்பீனியன்ஸை கேளுங்க, பேசுங்க, பழகுங்க. அப்பதான் வந்து உங்களுக்குள்ள கோவம் இருந்தா கூட அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதெல்லாம் பண்ண கத்துக்கோங்க. நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கோங்க, நாசமா போறவங்களை கூட வச்சுக்கோங்க. கஞ்சா கிசா போதைன்னு சொல்றோம்னா கூடவே சேர்க்காதீங்க. அவங்களோடலாம் பழகினீங்கன்னா அவங்கள மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரியான ஐடியாலாம் கொடுக்கறது. ரிசல்ட் இப்படிதான் வந்து முடியும். இந்த கஞ்சா அடிச்சுக்கிட்டு போய் யோசிச்சிருப்பான், அது ஒரு ஆங்கிள் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கோம், அதை பார்த்துட்டு இவங்க பண்றது. ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கிறத நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இதுக்கு மேல இதை பத்தி என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது, ஏன் அதுக்கான காரணம்ன்றத சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி பாரு. நன்றி.